வேலைக்காக நாங்கள் நன்றியோடு கர்த்தரை துதிக்கிறோம். தேவன் மகாபெரியவர். இந்த வருடத்துல ஒரு வசனத்தின் மூலமாக தேவன் பேசினார். சங்கீதம் 45 அதிகாரம், சங்கீதம் அல்ல, ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்பாக போய் போலரானவைகளை செவையாக. ஆமென். நான் உனக்கு நன்றா மனசுல வச்சுக்கிறேங்க. நான் உனக்கு முன்பாக போய் போலரானவைகளை செவையாக. அப்போ கடந்த வருடத்திலும் இந்த வருடத்திலும் நடக்க போகிற விஷயங்களை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. ஆனா ஒரு தீர்க்க தரிசனம் என்ன பண்ண முடியல, நிறைவேற்ற முடியல. ஆனால் இந்த தேவன் அழகா சொன்ன இந்த வேத வசனங்கள் மாத்திரமே தீர்க்க தரிசனம். அப்போ தேவன் தெளிவாக சொல்கிறார், நான் உனக்கு முன்பாக போய் போனவர்களை செவையாக்குவேன். What a beautiful word. நன்றாக பொறுத்து கொள். நான் உனக்கு முன்பாக. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கும். அவரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது. இதுதான் அதனுடைய கோர்வையான விஷயம். கர்த்தர் உனக்கு முன்பாக இருப்பார். கர்த்தர் இருப்பார்னா எது இருக்கணும் உனக்கு முன்பாக? இந்த வசனங்கள் உன்னுடைய கண்கள் நேராய் நோக்க. கர்த்தருடைய வசனத்துல தேடி வாசியுங்கள். அதுல ஒன்றும் சோடி இல்லாததா. கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாரு. இந்த வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம், அவருடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம். இந்த வசனத்தை நீ நேசிப்பாயா? இந்த வருடத்திலே ஒரு பெரிய முடிவை எடுத்துக்கொள். ஆண்டவரே, நான் இங்கே அங்கே ஓடி அரசடைப்பட போவது இல்லை. ஆண்டவரே, நாங்கள் இந்த தீர்க்கதரிசனங்கள் என்றால் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். நான் இங்கும் அங்கும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. உம்முடைய வசனத்தை தியானிக்க நான் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றேன்? இந்த வசனங்களை நீ தியானிக்க 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 பெரிய பலாபலன்களை வேதாகவும் மிக அழகாக தெளிவாக சொல்லுங்கள். எடுத்து வாசிங்க. யோசுவா 1:5 எடுத்து வாசிங்க. நான் சீக்கிரமா கடந்து போயிடணும். யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை, வேதாகமும் தெளிவாக சொல்லுகிறது. நல்லா கவனிச்சுக்கிறோம். உனக்கு முன்பாக ஒருவனும் இந்த வருஷத்துல எதிர்த்து நிற்பது இல்லை. நீ வசனத்துல இருந்தான். ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். உனக்கு எதிர்படுகிறவர்கள் இல்பொருளாவார்களாக. அவரை தேடியும் நீ காணாதிருப்பாய். What a beautiful word. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீ வசனத்தை நம்பினால் இந்த பெரிய பலாபலனை நீ என்ன பண்ண முடியும்? காண முடியும். உங்களுக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை. ஒருவரும் உன்னை அசைக்க முடியாது. நீதிமான் அசையாதிருக்கிற பர்வதத்தை போல இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை பைனான்சியல்ல ஆசீர்வதிக்கப்படும். அசைக்கப்படாத பைனான்சியல், அசைக்கப்படாத பணம் உன்னிடத்துல நிறைவாய் காணப்படும். ஏன்னா கோணலை செய்கிறவர் அவர்.
உன்னுடைய வேலை ஸ்தலத்தை கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எத்தனை பேர் சொல்றேன்? பக்கத்துல காலை பார்த்து சொல்லு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த உலகத்துல 1000 காரியங்கள் நடக்கும், பிரச்சனைகள் வரும், நடக்கும். ஆனாலும் கர்த்தர் உன்னை கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுவார். எத்தனை பேர் விசுவாசிக்க? நீ இந்த வசனத்தை நேசிக்க ஆரம்பித்தால் ஒரே பலனை ரொம்ப அழகாக கண்டோம். 1 சாமுவேல் 2:9 எடுத்து வாசிப்போம். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை அவர் காப்பார். உன்னை பாதுகாத்துக் கொள்வார். பரிசுத்தமாகிறது எப்படி? இந்த வேத வசனம் தான் அவனை என்ன பண்ணான்? பரிசுத்தமா. இந்த வேத வசனம் உனக்குள் செல்ல 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 உன் வாழ்க்கையிலே பரிசுத்தம். நீ போகிற வழி தவறு என்பதை உணர்ந்து கொள்வான். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை விழுப்போகா. உன்னை பரிசுத்தமாய் நீ பார்த்துக் கொள்ளும்படியாய் நீ பரிசுத்தமாய் இருப்பாயானா வேதாகமும் தெளிவாக சொல்கிறது, உங்களை ஒருவரும் மேற்கொள்ளவே முடியாது. உனக்கு முன்பாக ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உனக்கு முன்பாக ஒருவரும் மேற்கொள்வதில்லை. எத்தனை பேர் சொல்ற என்னை மேற்கொள்ள முடியாது? பக்கத்தில் இருக்கிற ஆளுகிட்ட சொல்ற. என கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார். நீ அப்போஸ்தலர் 18:10 வாசி. அப்போஸ்தலர் 18:10. உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்னை கை போடுவதில்லை. ஆமென். நான் உன்னுடனே இருக்கிறேன். What does it mean? The word of God is with me. என் மேல ஒருத்தர் என்ன பண்ண முடியாது? கை போட முடியாது. ஒருவரும் இந்த வருடத்துல இந்த வசனத்துல நீ நிலைத்திருப்பாயால் ஒருவரும் உன்னை மேற்கொள்வதில்லை. ஒருவரும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவரும் உன்மேல் கை போடுவதில்லை. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறார்? யோவான் 10:28 வாசி. யோவான் 10:28. நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க 10. ஆமென். ஆமென். இந்த வசனங்களை நீ சரியாக இருப்பாயானால் நீ தான் நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரன். ஒருவரும் அதை உன் கையில் இருந்து பறிக்க முடியாது. அப்படிதான் என்ன அர்த்தம்? இந்த உலகத்தின் அழுக்காறுகள், இந்த உலகத்தின் சமாச்சாரங்கள் என்னை கொடுவது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஆமென். பக்கத்துல காலை பார்த்து சொல்லு, யார் நித்திய ஜீவனை ஒருவரும் பறிக்க முடியாது. சொல்லு ஆண்டவர். பக்கத்துல காலை பார்த்து சொல்லு, என்னுடைய நித்திய ஜீவனை ஒருவரும் பறிக்கவே முடியாது. ஆமென். ஏன்? இந்த தேவனை எனக்கு முன்பாக வைத்தார். இந்த வசனங்கள் எனக்கு முன்பாக இருக்கு. நீ மற்ற கதைகள் எல்லாம் நம்ப வேண்டாம். போன வருடம் இவர்கள் சொன்ன கதைகள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இத்தனை வருடங்களாக ஏமாற்றி கொண்டிருந்தவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மக்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று
இது நல்லா இருக்கும். இது ஆசீர்வாதமான வருடம். This is a blessed year. அமோகமா இருப்பீங்க. எல்லாம் அமோகமா இருந்தாங்களா? இந்த உலகமே படுத்துக்கும். இவனை நீங்கள் நம்ப வேண்டாம். எதை நம்பணும்? எத்தனை பேர் சொல்லுகிறேன்? பக்கத்துல ஆளை பார்த்து சொல்லு, நான் வசனங்களை மாத்திரம் நம்புவேன், வேற எதையும் நான் என்ன பண்ண மாட்டேன், நம்ப மாட்டேன். யோவான் 16:22 எடுத்து வாசி. யோவான் 16:22. அதுபோல நீங்கள் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷம் ஒருவன் உங்களிடத்தை எடுத்துக் போட மாட்டான். ஆமென். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்து போட மாட்டான். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் உனக்கு முன்பாக போய் கோணலான எல்லாவற்றையும் செவை பண்ணுவார். நீ எதற்காக துக்கப்பட வேண்டும்? உன் துக்கம் சந்தோஷமாய் இப்பொழுதே மாற கடவுள். சந்தோஷத்தை ஒருவரும் பறிக்க முடியாது. நீ எல்லா நாளிலும் நிம்மதியா சந்தோஷமா இருக்க போற. நீ கர்த்தரை முன்பாக வைத்தது. ஆமென். இதாயா தீர்க்க தரிசனம். இந்த வசனங்கள் தாயா தீர்க்க தரிசனம். நீ சும்மா இப்படியா 2 தலைவர் செத்துருவாங்க, வருஷம் 2 பேர்த்தா சேர்த்துங்க. கரெக்டா தப்பா? கோணில கல்ல கட்டி என்ன பண்ணாத, அடிக்க கூடாது. இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ, வெளிப்படுத்த சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடினால் இதோ வேத வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் கூட்ட மாட்டான். ஆமென். இந்த வசனத்தை நீ கைக்கொள்கிறபடினாலே திறந்த வாசல் உனக்காக வைக்கப்பட்டிருக்கும். ஒருவனாலும் அதை பூட்ட முடியாது. இதுதான் தீர்க்கதரிசனம். ஆமென். சும்மா பெரிய தீர்க்கதரிசி போட்டுக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோ. What is this? திறந்த வாசலை கர்த்தர் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஒருவனாலும் அதை எத்தனை பேர் சொல்றேன், எத்தனை பேர் அறிக்கை பண்ற? என்னுடைய திறந்த வாசலை என் பைனான்ஸ்ல, என் சந்தோஷத்துல, என்னுடைய போக்குவரத்துல, என்னுடைய வீட்டுல திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கு. அதை ஒருவரும் என்ன பண்ண முடியாது, கூட்ட முடியாது. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். தேவன் மகா பெரியவர். எடுத்து வாசிங்க ராஜாக்கள் 3:13. ராஜாக்கள் 3:13. 1 ராஜாக்கள். இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்டில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பது இல்லை. ஆமென். நல்லா கவனிச்சுக்கோ. நீ நினைக்க கூடாத ஐஸ்வர்யத்தை தேவன் உனக்கு கட்டளையிடுவார். இந்த வசனத்தை நீ நம்பி. இதயத்துக்கு தரிசனம். நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த வசனத்தை கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருப்பேன். நான் அசைக்கப்படுவது அவர் எனக்கு முன்பாக போய் கோணலான எல்லாவற்றையும் சேவை பண்ணுவார். ஒருவேளை உன் பிசினஸ் கோணலாய் இருக்கும், உன் குடும்ப கோணலாய் இருக்கும், உன் மனது கோணலாய் இருக்கும், உன்னுடைய பணபலன்கள் கோணலாய் இருக்கும். ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு முன்பாக போய் கோணல்களை எல்லாவற்றையும் சரி செய்து
உன்னை நான் ஐஸ்வர்யவாக்குவேன், அதை ஒருவரும் அதை பூட்ட முடியாது. எந்த ராஜாவாலும் அதை பூட்ட முடியாது. ஏனென்றால் ராஜாதி ராஜாவை நீ வைத்திருக்கிறார். ஆமென். என்னை ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது, என்னை அசைக்க முடியாது. எத்தனை பேர் சொல்லுகிறார்? பயப்படாதே, சுகையாதே, கலங்காதே. நான் உன்னுடைய தேவன். நான் உனக்கு முன்பாக போய் போன நாளை எல்லாவற்றையும் சபை பண்ணுவேன். ஆமென். இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. இன்னும் அநேக நாட்கள், அநேக வாரங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்க போகிறோம். இன்னும் பல விஷயங்களை சொல்லுகிறேன். இந்த வசனத்தை கை கொள்ளுகிறவன், இந்த வசனத்திலே நிலைத்திருக்கிறவனுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக. என் பணம் எனக்கு நன்மைக்கு எதுவாயிருக்கும். சொல்லு. வீணான எனக்கு செலவுகள் வருவது இல்லை. சொல்லு. அறிக்கை. என் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், என் இருதயத்துல சந்தோஷம் இருக்கும். ஒருவரும் அதை பறிக்க முடியாது. எனக்கு முன்பாக ஒருவரும் எதிர்த்து நிற்பது இல்லை. ஆமென். ஐஸ்வர்யம் எனக்கு. ஆமென். பணம் எனக்கு இல்லை, ஐஸ்வர்யம் எனக்கு. எத்தனை பேர் சொல்றேன்? நான் ஐஸ்வர்யவான். கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார், என்னை உயர்த்த போகிறார். உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். This is the 2021 prophecy. Amen. God will give a right government to you. God will give a right finance to you. God will give the joy in your heart. God will give you peace and joy in your family. God can bless you in each and every corner of your life if you are in the Word of God. That is the one condition. Every time, if you want to get a blessing in your life, that is a condition. Today, this year condition, be in the Word of God. தேவனுடைய வார்த்தையிலே நிலைநில்லு. கர்த்தருடைய பரிபூரண ஆசீர்வாதம் உன் தலைமையில் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். தேவன் மகா பெரியவர். இதான் உனக்கு தீர்க்கதரிசனம். This is a prophecy today. If you are in the Word of God, நீ இந்த வேத வசனத்தில் நிலைத்திருந்தால் என் கர்த்தர் உனக்கு முன்பாக போவார். உன் கோணல்களை செமையாக்குவார். அசுத்தன் உன்னிடத்திலே வருவது இல்லை. உனக்கு முன்பாக ஒருவரும் எதிர்த்து நிற்பது இல்லை. ஆமென். These are the things God told to me to deliver this message to you. God is good. God is good. எத்தனை பேர் சொல்றேன்? நான் வசனத்தோடு நடப்பேன். இந்த உளறல்களை, வெளியே சொல்லுகிற தீர்க்கதரிசன உளறல்களை நான் கேட்க மாட்டேன். பைத்தியக்காரத்தனமா போய் அந்த கேசட் எல்லாம் வாங்கி போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காத. அந்த சீடி எல்லாம் பார்க்காத. அந்த சீடியை பார்க்கிற நேரத்துல இந்த வேத வசனங்களை பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். நீ ஐஸ்வர்யவானாய் இருப்பாய். குறை உனக்கு வருவதே. ஏனென்றால் நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவாகி இந்த வேத வசனத்தை பின்பற்றிக்கொள். இந்த வேதாகமத்தை பின்பற்றிக்கொள். Go behind the word of God. Then God will bless you. God will bless your family. God knows
what is going to happen to you. உனக்கு என்ன இருக்குது என்கிறதை தேவன் அறிந்திருக்கிறார். அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? ஏனென்றால் தாயின் கர்ப்பத்திலே நான் உருவாக்கும் முன்னே என்னை தெரிந்து கொண்ட தேவன். இந்த உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பே என்னை தெரிந்து கொண்ட தேவன் அவர். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கொடுக்கிற பலன். கர்ப்பத்துல உதிச்சு இன்னைக்கு வெளியிலே வந்திருக்கிற உன்னுடைய பிள்ளைகள், இல்ல வயிற்றில் இருக்கிற உன்னுடைய பிள்ளை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. Because God has given. ஒருவரும் அதற்கு எதிராக நிலை நிற்பது இல்லை. நீ உன் ஃபேமிலியை குறித்து கவலைப்படாத, உன்னுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்படாத, உன் ஃபியூச்சரை குறித்து கவலைப்படாத, எதை பத்தியும் கவலைப்படாத. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுள். வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே. இந்த வசனங்களை நேராய் நோக்கி கொண்டிருந்தேன். ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனங்களை தியானிக்க மறந்து போகாதே. இந்த வேத வசனங்களை வாசித்து விட்டு மாத்திரம் செல்லாதே, அவைகளை தியானித்துக் கொண்டு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பெருக பண்ணுவாராக. உன்னுடைய ஐஸ்வர்யங்கள் பெருகுவதாக, சொத்து சம்பத்துக்கள் பெருகுவதாக. உலகத்துல என்ன நடந்தாலும் கவலைப்படாத. நீ கர்த்தருடைய பிள்ளையானால், இந்த வசனத்தில் நிலைப்பாயானால் உன்னை அவர் பாதுகாத்துக் கொண்டிருப்பார். உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் கருமணியை தொடுகிறார். God is speaking. God is speaking to you. உன் இருதயத்தை நீ தியானம் பண்ணிக்கொண்டு இந்த வசனங்கள் உன் இருதயத்தை விட்டு பிரியாதிருப்பதா. ஆமென். இனி உனக்கு கவலை இல்லை, எனக்கு சந்தோஷம். என் சந்தோஷத்தை ஒருவரும் கெடுக்க முடியாது. எத்தனை பேர் சொல்றேன்? ஆமென். ஆமென். எத்தனை பேர் சொல்றேன்? சந்தோஷமே சமாதானமே இயேசு என் உள்ளத்தில் வந்ததால் நான் சந்தோஷம் சமாதானம். எத்தனை பேர் சொல்றேன்? இந்த சமாதானத்தை நற்செய்தியாய் கூறுங்க. மற்றவர்களிடத்துல சொல்லு, இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் சொல்ற, ஆயிடும். எங்களுக்கு கவலை கிடையாது, எனக்கு ஆவாது. எத்தனை பேர் சொல்றாங்க? என்னை ஒருவராலும் அசைக்க முடியாது. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். என் சொத்துக்களுக்கு முதலாக அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அசுத்த நூலிடத்துல பிரவேசிப்பது. ஆமென். அசுத்த நூலிடத்துல பிரவேசிப்பது இல்லை. யான் பரிசுத்தத்தை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தத்தை ஒருவரும் என்னிடத்து எடுத்து போக முடியாது. ஏனென்றால் இந்த வேத வசனங்கள் எனக்குள்ளே ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கின்றன. சாத்தான் இந்த வசனத்தை என்னிடத்திலிருந்து பறிக்க முடியாது. ஆமென். ஆமென். எத்தனை பேர் சொல்லுகிறார்? இதுதான் உனக்கு தீர்க்கதரிசன வார்த்தை. ஆமென். எங்க இருக்கணும்? நீ எதுல இருக்கணும்? ஆமென். எத்தனை பேர் சொல்லுகிறேன்? ஒரு வாரம் கூட சபையை நான் மிஸ் பண்ண மாட்டேன். Because I want to hear the word of God. ஆமென். சில வேளைகளில் நான் இல்லை என்றால் கவலைப்படாதே. ஏதோ ஒரு மூலையிலே சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். God is going to give a great life in this 2120. Amen. 2021 is a great life in my life.
நீ எதையோ நினைத்துக் கொண்டிருக்காத. தேவனிடத்துல விசுவாசமாயிரு. இந்த வசனங்களை கைக்கொள். இந்த வசனங்களை விசுவாசிக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். அவர்கள் பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் கண்டது இல்லை. எந்த அசுத்தன் உன் வாழ்வை கெடுத்துக் கொண்டிருக்கிறானோ அவன் இந்த பூலோகத்திலே இருக்க மாட்டான். உன்னை கெடுக்கிறவன், உனக்கு கெடுதல் நினைக்கிறவன், உனக்கு கெடுதல் செய்கிறவன், உன் பிரகாரமாய் எத்தனிக்கிறவர்கள், உன்னை பரிகாசமாய் பேசுகிறவர்கள் வெட்டி நாடி இலச்சையை அடைவார்கள். அவர்கள் இந்த பூமியிலே அறுப்புண்டு போவார்கள். எத்தனை பேர் சொல்றேன்? ஆமென். அவர்களை தேடியும் நீ காணாதிருப்பாய். இப்ப சொல்லு, பயபக்தியோடு சொல்லு, இந்த வசனம் எனக்கு முன்பாக வைக்கும். நான் இந்த வசனத்தை எனக்கு முன்பாக வைக்கிறேன். இதை நான் உணவாக உட்கொள்ளுகிறேன். என் ஆவிக்குரிய மனுஷன் அபிஷேகத்தினால், கிருபையினால், நன்மையினால், ஐஸ்வர்யத்தினால் கம்பீரிப்பாராக. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? தேவன் மகா பெரியவர். தேவன் மகா பெரியவர். ஆமென். சும்மா கலங்காதே, திகையாதே, இதெல்லாம் எனக்கு கலங்காத கதையே கிடையாதா. நான் கலங்கவே மாட்டேன். கலக்கம் எனக்கு இல்ல. யாருக்கு என்ன கண்டா கலக்கம்? பிசாசின் மக்களுக்கு என்ன கண்டா கலக்கம். அதனால தான் அவன் உளறி இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோ. உன்னை கரெக்டா வைப்பாரு. நீ ஐடென்டிஃபை பண்ற யார் யார் இல்லைன்னா பிரச்சனை. உன்னை பிசாசு மயக்க வச்சிருந்தா கூட அதன் கட்டுகளை தேவன் உடைக்கிறார். லேகியோன் கட்டுகளை தேவன் உடைத்து எறிகிறார். If you believe the word of God, இந்த நேரத்தில் தேவன் எல்லா கட்டுகளை உன்னை சுற்றி வைத்திருக்க, உன்னுடைய சந்தோஷத்திற்கு, உன்னுடைய ஐஸ்வர்யத்திற்கு, உன்னுடைய நிம்மதிக்கு, உன்னுடைய குடும்பத்துக்கு, உன்னுடைய அன்புக்கு எதிராக வைத்திருக்கிற எல்லா கட்டுகளை என் தேவ வசனத்தை கொண்டு உடைத்து இருக்கிறார். ஆமென். Do not worry about your life. என்ன நடக்குமோ அதெல்லாம் நினைக்காத. நடக்கும். இந்த உலகத்துல எனக்கு நடக்காது. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். பக்கத்துல இருக்கிற ஆளு பார்த்து சொல்லி, எனக்கு நடக்காது. எதுவும் இந்த உலகத்துல நடக்கிற எதுவும் அசைக்க முடியாது. வரும் காரங்கள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கத்தக்கவன் யார்? நான் கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்கிறேன். உனக்கு எதிராக சதி செய்கிறவர்கள், உனக்கு எதிராக படுகுடிய வெட்டுகிறவர்கள் தானே அதில் விழுவார்கள். This is a prophecy. நன்றாக கவனித்து, அவர்கள் தானே அதில் விழுவார்கள். உனக்கு எதிராய் புறப்பட்டு வருகிறவர்கள், ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார். Amen. Amen. Let the poor say, I am rich. நீ ஏழை அல்ல, நான் ஐஸ்வர்யவான். எத்தனை பேர் சொல்றேன்? விசுவாசத்தோடு சொல்லு, நான் 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 ஐஸ்வர்யவான். தேவ மகிமை உங்களை நிரப்பும். தெய்வீக வல்லமை உங்களை ஆட்கொள்ளும். தேவன் இந்த தருணத்துல உங்கள் கட்டுகளை அறுத்து சமாதான கட்டுகளினால் உங்களை வைத்திருப்பாராக. தேவ ஆசீர்வாதம், தேவனுடைய கரங்கள் உன்னை தொட்டு ஆசீர்வதிப்பதாக.
ஆமென் ஆமென். திரும்பவும் சொல்லு, கர்த்தர் எனக்கு முன்பாக போன நாளை எல்லாரும் ஒரு துளி கூட கவலைப்படக்கூடாது. பெண்ணை குறிச்சு கவலைப்படாத, உன் பிள்ளையை குறிச்சு கவலைப்படாத, உன் மனைவியை குறிச்சு கவலைப்படாத, உன் ஆடு மாடுகளை குறிச்சு கவலைப்படாத, உன் செல்வத்தை குறிச்சு கவலைப்படாத, உன்னுடைய எல்லா சந்தோஷங்களை குறித்து கவலைப்படாத, உன் சமாதானத்தை குறித்து கவலைப்படாத. காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடிகள், ஆமென், நீ வற்றாத நீர் ஊற்றை போல. எத்தனை பேர் சொல்றேன் ஆமென்? பக்கத்துல இருக்கிற ஆளை சொல்லு, நான் வற்றாத நீர் ஊற்றை. ஆமென். தேவன் என்னுடைய ஆசீர்வதிப்பார். இந்த 21ஆம் வருடத்துல 2021ஆம் வருடத்துல இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உனக்கு சமாதானத்தையும் புகழ்ச்சியையும் கீர்த்தியையும் ஐஸ்வர்யத்தையும் சமாதானத்தையும் உனக்கு கட்டளையிடுவாராக. சந்தோஷமாயிருங்கள், 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 சந்தோஷமாயிருங்கள் என்றால் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். Wish you a happy new year. Let the joy of the Lord be with you. தேவனுடைய மகிமை உன்னை நிரப்புவதாக. தேவ கரங்கள் உன்னை வழிநடத்துவதாக. ஆமென் ஆமென். மறந்து போகாதே. ஒரு வாரம் கூட சர்ச்சுக்கு தவற மாட்டேன். ஒரு நாள் கூட இந்த வேதத்தை தியானிப்பதற்கு நான் மறக்க மாட்டேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நானும் உம்மை மறக்க மாட்டேன். ஆமென். God bless you. God bless you. சமாதானத்துடன் போங்க, தைரியமாய் போங்க. கர்த்தர் உனக்கு முன்பாக போய் போன நாளை எல்லாவற்றையும் சபை பண்ணுகிறார். கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். ஆமென் ஆமென். Wish you happy new year. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்து. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது சபையினுடைய அறிமுகம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல ஆராதனை 7:30 மணி. அப்படித்தானே? 8:30 மணி 7:30 மணி 7 மணிக்கு. நான் கூட தப்பா சொல்லிட்டேன். நான் 7:30 போல. எப்ப எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு காலையில எழுந்து பல்ல தேய்ச்சின்னு ஓடி வந்தது. வரும்போதே பிரஷ தேய்ச்சின்னு வர, இங்க வந்து மூஞ்ச கழுவிக்கலாம். நோ ப்ராப்ளம். நான் கூட ஒரு திட்டத்தை வைக்கலாம் என்று என் மனசுல படுது. என்னன்னா, காலையில வந்த உடனே உனக்கு காலை உணவு வழங்கி ஒரு 4 இட்லியை தொட்டு தின்ட்டு வந்தேன். எவ்வளவு நல்லா. We want to arrange செய்ய போறேன். ஆமென். சிம்பிள். சும்மா நம் நினைவுகளை கத்தர்ன பண்ணிக்கிறாரு, அறிந்திருக்கிறார். ஏன்னா உன் ஐஸ்வர்யம் வைக்க போறேன். நீயே வாரம் வாரம் சப்போர்ட் பண்ண. காலை உணவை நீயே கொடுக்க போற. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறோம். உன் ஐஸ்வர்யவானை மாத்திராங்க. புரிஞ்சுக்கோ. கர்த்தர் உன்னை முன்னும் பின்னுமா வழிநடத்தும். கர்த்தருடைய சமூகம் உனக்கு முன்னும் பின்னுமாய் கடந்து செல்லும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென். நம்முடைய உள்நாட்டு வெளிநாட்டு ஊழியங்கள், கிராமத்தில் நடக்கிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். சிறு பிள்ளைகளின் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
நம்முடைய ஆர்ஃபனேஜை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தெய்வீக கிருபை உங்களை தாங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. இப்பொழுது